வீட்டுல தண்ணி வரலையா, அதுக்கு மோடி தான் காரணம். அந்த ரோடு உடைஞ்சிருந்துச்சா, அதுக்கு ஆனா நார்மலான ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மலைக்குமே வந்து தண்ணி தேங்கி தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு ஆப்போசிட் லீடரா அவருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து மோடிக்கு எதிரான ஒரு அலையை வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து திராவிட கட்சிகள் வந்து உருவாக்கி இருக்கு. பண்ணியிருக்கணும்ல. அது மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து எடப்பாடி பண்ணதா இல்ல. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வின்ஸ்டன் ராஜ். வணக்கம் வின்ஸ்டன், உங்ககிட்ட நிறைய இருக்கு கேட்கறதுக்கு. வணக்கம். தமிழகத்துல கூட்டணி கணக்குகள் பரபரப்பா போயிட்டு இருக்கு. திடீர்னு அதிமுக வந்து இதுவரை அமைதியாக இருந்தாங்க, யாருடனும் கூட்டணி இல்ல, எங்க கிட்ட வரலாம் அப்படிலாம் சொன்னாங்க. இன்று வந்து ஒத்த கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன ஒத்த கருத்து? இது வரைக்கும் அதிமுக அந்த மாதிரி எந்த ஒத்த கருத்தோட கூட்டணியில இருந்திருக்காங்க? அதிமுக வந்து நிச்சயமா வந்து அவங்களோட டவுன்ஃபால வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு தோல்வி இல்ல, 2 தோல்வி இல்ல. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் த டெமிஸ் ஆஃப் ஜெயலலிதா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே வந்து அவங்க எண்ட் ரிசல்ட் வந்து தோல்விதான். அவங்க சொல்லலாம், நாங்க 75 சீட் எடுத்தோம், நாங்க இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கோம், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் எதெல்லாம் சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து ஒரு பேப்பர்ல டாக்குமெண்ட்ல சொல்றதுக்கு தான் கரெக்டா இருக்குமே தவிர எண்ட் ரிசல்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட தோல்வி தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அவங்களோட மிகப்பெரிய ஒரு மனக்கணக்கு வந்து எடப்பாடி என்ன போட்டிருந்தாருன்னா 2024 எலெக்ஷன்ல பிஜேபி வந்து நம்ம கூட்டணி இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்தமா 12% மைனாரிட்டி ஓட்டும் அவருக்கு வந்துரும் அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய கற்பனை இருந்தாரு. பிஜேபி வந்து அவங்க வந்து என்னமோ என்ன நிறைய எவ்வளவோ வார்த்தைகள் சொன்னாங்க. பிஜேபி வேஸ்ட்ல கேஜ்னாங்க, வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லாம நாங்க சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி எதுவுமே இல்ல. அப்படிங்கிற பிஜேபியோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது 2025 எலெக்ஷன்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து நிச்சயமா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கும். ஏன்னா நிறைய இதுல வந்து நிறைய கான்ஸ்டியூன்சில வந்து டிஎம்கேவோட விக்டரி அந்த மார்ஜின் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டு ரெண்டும் சேர்த்தா வந்து டிஎம்கே வந்து டிஃபீட் பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒருவேளை அவங்க கூட்டணி வச்சு ஒருவேளை ஒரு 10 எம்பி வந்து ஏடிஎம்கே இருந்திருந்தா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு அந்த என்டிஏ அலையன்ஸ்ல எடப்பாடியோட பவர் எந்த அளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு சந்திரபாபு நாயுடுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு எடப்பாடி இருப்பாரு. சொல்லப்போனா 2-3 ஏடிஎம்கே எம்பிஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு மினிஸ்டர்ஸா இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சான்ஸை வந்து அவரோட அந்த ஒரு பேட் அர்த்தமெட்டிக் கால்குலேஷனால வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அது வந்து மேபி அவர் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எந்த அளவு வந்துட்டு பிஜேபி வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பிஜேபி வந்து 2024 வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒன்னும் அவங்க வந்து 2019லயோ 2014லயோ வந்துட்டு பிஜேபி தனியா இன்னொரு 10 வாங்கிட்டு இப்ப 0 போல. தேர் ஆல்வேஸ் ரிமைனிங் இன் 0. ஸோ அந்த 0ல வந்து அவங்க இழக்கிறதுக்கு வந்து பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ பட் அவங்களோட பாத் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ப்ரூவன். ஏன் 2014 வந்து அவங்க 18-19% ஓட்டு வாங்கினது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் 2014 வந்து அந்த மோடி வேவ் அப்படிங்கிறது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. தமிழ்நாட்டிலயுமே அந்த வேவ் இருந்துச்சு. அந்த வேவ் அவங்க கல்டிவேட் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் 2014 டில் 2024 தமிழ்நாட்டுல வந்து மோடிக்கு எதிரான ஒரு அலையை வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து திராவிட கட்சிகள் வந்து உருவாக்கி இருக்கு. ஏன் 2014 வரை வந்து கோ பேக் மோடியோ இல்ல மோடி என்ன செஞ்சாலும் தப்பு அப்படிங்கிற எந்த விஷயமே இல்ல. 2019 இருக்கட்டும், பிஜேபி ஏடிஎம்கே வந்து பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலும் சரி, உங்க வீட்டுல தண்ணி வரலையா, அதுக்கு மோடி தான் காரணம். அந்த ரோடு உடைஞ்சிருந்துச்சா, அதுக்கு மோடி தான் காரணம். என்ன நடந்தாலுமே சரி மக்கள்கிட்ட வந்து அந்த எதிர்ப்பு. இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா, ஆப்வியஸ்லி ஒரு ஆளுங்கட்சி 10 வருஷமா தொடர்ந்து இருக்கும் போது விலை நார்மல் இன்ஃபிளேஷன்ல விலை ஏறினாலும் சரி மக்களுக்குமே அந்த ஒரு ஆளுங்கட்சி மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கும். சோ அதை தாண்டி அந்த 2024 வந்து அந்த அவங்க வாங்கின அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழ்நாட்டு அரசியல் நிலைமையை பொறுத்தது. இதை வந்து கண்டிப்பா வந்து பிஜேபி வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு சரி நம்ம அவங்க டெபாசிட் இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நிறைய இடத்துல வந்து ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்ததை வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு 2026 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகும்போது வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, டிஎம்கே கூட்டணியை உடைச்சு அதுல இருந்து யாராவது கொண்டு வந்துடலான்னு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் டில் டுடே அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து அவங்க ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி வந்து ஸ்டாலின் வந்து எந்த ஒரு லெவலுக்கும் சென்று அந்த கூட்டணியை வந்து ஏன்னா தேனோ அவங்களோட ஃபார்முலா அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கு. அந்த கூட்டணி தான் அவங்களோட வெற்றிக்கான கணக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு
அதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே. ஸோ அதை உடைக்கிறது வந்து கண்டிப்பா வந்து எடப்பாடி அவர்கள் ரொம்ப இது கிடையாது. ஒருவேளை ஏதாவது 1-2 கட்சி உடைஞ்சு வந்தாலும் அது வந்து இப்ப அண்மையில கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குமே தவிர அது எந்த அளவு ஏடிஎம்கே கூட சேருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ஏடிஎம்கே வந்து இன்னொரு விஷயம் வந்து டிஎம்கே வந்து இனி தமிழகத்துல வீழ்த்த முடியும் என்றால் அது நிச்சயமாக பிஜேபி இருக்கிற ஒரு அலையன்ஸால தான் முடியும். அப்படிங்கிறது வந்து ஏன்னா அவங்க 12% தனியா வாங்கிக்கிறாங்க, அலையன்ஸோட 18% ஓட்டு வாங்கி இருக்கும் போது இட்ஸ் நாட் அ நார்மல் ஃபிகர். இவ்வளவுக்கும் பிஜேபி ஏன்னா இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து அழகா சொல்லியிருப்பாரு ஒரு இதுல. எல்லா கட்சியுமே ஒரு ஒரு விஷயம் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 2 மொழி தான் வேணும், நீட்டை எதிர்க்கணும், சிஏஏ எதிர்க்கணும். அது திமுக ஆரம்பிச்சு அதிமுக ஆரம்பிச்சு விஜய் வரை வந்து அதே இதுல போயிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மக்கள் நிலைமை இருக்கும்ல. நீட் வேணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறத நம்ம பாக்குறோம். சோ வந்து எல்லா பெரிய பெரிய பணக்காரங்க குழந்தைங்க எல்லாம் 3 மொழி படிக்கும் போது என் குழந்தைங்க 3 மொழி படிக்க கூடாதா அப்படிங்கிற அவங்களோட பார்வை இருக்கும். சோ இது மாதிரி வந்து இந்த வளர்ச்சியை நோக்கி ஒரு நேஷனல் வந்து நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கான ஒரே வாய்ப்பா வந்து பிஜேபி இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து நீங்க வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப ஒரு சாஃப்ட் நேஷனலிஸ்டா அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. அதனால அந்த பிஜேபி சார்பான ஓட்டுகளும் வந்து ஜெயலலிதாவுக்கு போனுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிடையவே கிடையாது. அதை வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். ஈவன் இந்த அமரன் படம் இஷ்யூல கூட வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து அமரன் படத்துக்கு வந்து எதிரான கருத்துக்களை சொல்லும் போது கூட அதுக்கு கூட ஏடிஎம்கே வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்ல கிடையாது. ஏன்னா அமரன் படத்தை வந்து எந்த ஒரு தப்பான கருத்து சொல்லலையே. ஏதாவது வந்து ஒரு கருத்து திணிப்போ அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட அந்த படத்தை வந்து நீங்க அப்போஸ் பண்றது நியாயம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே இருக்கும்போது ஏடிஎம்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க புரிந்து கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. இதற்கு மேலும் அவங்க திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு பிஜேபி அலையன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் எந்த அளவிற்கு அதை வந்து அண்ணாமலை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து செப்பரேட்டா ரன் பண்ணி 2026 அவர் தனியா அதை ரன் பண்ணி கூட்டு போய் அந்த 20% ஓட்டுக்கு மேல இது பண்ணிட்டா தென் 2031 வந்து அண்ணாமலையும் பிஜேபியும் வந்து தமிழகத்துல வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. சோ அதை நோக்கி தான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் தான் ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து விருப்பப்பட்ட 2024 அலைய கணக்கு வேற 2026 வேற. 2024க்கு வந்து சென்ட்ரல்ல ஃபார்ம் ஆகுறதுக்கு அந்த கூட்டணிக்கு மேபி டெல்லி பிஜேபி விருப்பப்பட்டிருக்கலாம். சரி இங்க இருந்து ஒரு 10 எம்பி வந்தா நமக்கு வந்து ஃபைனல் கணக்கு ஈஸியா இருக்குமே விருப்பப்பட்டிருக்கலாம். 2026 வந்து அவங்க வந்து டெல்லி பிஜேபியும் வந்து ஆனா ஏடிஎம்கே கூட்டணி விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றும் இதே ஆட்சியில் இருந்தது கிடையாது. இருந்து அந்த ஆட்சி இழந்துருவோம். இப்ப மகாராஷ்டிரா மாதிரி இங்க கிடையாது. மகாராஷ்டிரா ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அந்த ஆட்சி இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி வில் டூ ஆல் த கால்குலேஷன்ஸ். பட் தமிழ்நாடோட ஃபீல்டு வேற. ஸோ வந்து டெல்லி பிஜேபியும் சரி தமிழக பிஜேபியும் சரி அவங்க அந்த அதிமுக கூட்டணியை விரும்புவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. என்ன பொறுத்தவரை பார்த்தா ஆப்வியஸ்லி அவங்க விரும்ப மாட்டாங்க. பட் ஏடிஎம்கே அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க ஏடிஎம்கே வந்து 2026 தோல்வி அடைந்தாங்கன்னா அதற்கு பிறகு அந்த கட்சி வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ பல கூறுகளா வந்து அது இதாயும் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. பட் ஓபி என்னதான் நான் தான் ஏடிஎம்கே அந்த ரெட்டையிலையோட இருக்காரு பாத்தீங்களா, அந்த சிச்சுவேஷனுமே 2026 தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அது வந்து அதையும் ஒரு கேள்விக்குறியாகும். எடப்பாடி வந்து தன்னுடைய தலைமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இருக்கும் போது வந்துட்டு இஸ் நாட் ஜெயலலிதா, இஸ் நாட் எம்ஜிஆர், இஸ் நாட் கருணாநிதி. ஓகே தோல்வியே இருந்தாலும் வந்து அவங்க தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருந்த அந்த ஒரு கேடரா அந்த ஒரு ஐகானிக் லீடரா வந்து எடப்பாடி கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு நிலைமையில இருந்து வந்துட்டு அந்த கட்சியை வந்து ரெப்ரசென்ட் பண்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டதா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த ஒரு பொசிஷன் வந்து அவர் ஜெயிச்சு காட்டணும்ல. சப்போஸ் தோத்துட்டே இருந்தாருன்னா எப்படி அவரை நம்பி எப்படி அந்த கூட்டம் போயிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வெற்றி கூட்டணி இதெல்லாம் நிறைய பேசும்போது இந்த 2026 கூட்டணி கணக்குல சமீபத்துல நடிகரா இருந்த அரசியலுக்கு வந்த விஜய் ஆரம்பித்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான இளைஞர்கள் கூட்டம். இதை உற்று நோக்கும் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டம் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது விசிகாவில் இருந்து வந்த கூட்டமாக இருக்கலாம், இல்லைன்னா நாதாகாவில் இருந்து வந்த கூட்டமாக இருக்கலாம், அப்படி ரொம்ப தள்ளி போனீங்கன்னா பாமகல இருந்து வந்த கூட்டமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி திமுகவில் இருந்தும் வரும் வாக்குகளையும் கவர்வதற்காக விஜய் முயற்சிப்பார் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல அதிமுகவோ பாஜகவோ இல்லையே. இந்த வாக்குகள் சதவீதம் வந்து இப்படிதான் பிரியுமா மத்தவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி? உங்க பார்வை என்ன? இல்ல என்னோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை தவிர மத்த எல்லா கட்சியில இருந்துமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஓட்டு வந்து விஜய்க்கு போகும். ஏன் பிஜேபிக்கு போகாது அப்படின்னா பிஜேபிலையுமே சொல்றேன், பிஜேபிலையுமே லெஸ் தேன் 0.5% வந்து அந்த கொள்கையை இல்லாம
ஒரு அண்ணாமலைன்னு ஒரு யங்ஸ்டர் இருக்காரு, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு ஸ்ட்ராங்கா பேசுறாரு, அவர் பிரஸ் ரிலீஸ்ல பிரஸ் மீட்டை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஓட விடுறாரு. இது மாதிரியான ஒரு சிந்தனையில ஓட்டு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு லெஸ் தென் 0.5%. அவங்க அவங்க கூட வந்து அந்த டைவர்ஸ் ஆகலாம். ஆனா கொள்கை ரீதியா வந்து ஓகே, நம்ம நேஷனலிஸ்ட், நம்ம வந்து ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட் தான் முக்கியம், அதை நோக்கி பிஜேபிக்கு போடுறவங்களுக்கும் அந்த ஓட்டுக்கும் வந்து விஜய்க்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா விஜய் பேசுறதுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா வந்து நீங்க அதே அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, திமுக என்ன பேசுதோ, அதிமுக என்ன பேசுதோ, சில இடங்கள்ல வந்து விசிக என்ன பேசுதோ, ஏன்னா அவர் அந்த இலங்கை தூதர் வந்து தமிழரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம் சொல்லியிருக்காரு. சோ இது மாதிரியான சில விஷயங்கள் மத்த கட்சிகள் பேசுற எல்லாத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து அவர் வந்து அவரோட அதான் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம ஒரு நமக்கு எதுவும் 10th 12th சொல்லுவாங்க. 10 கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா, நீங்க 14வது கொஸ்டின் ஈஸியான பாஸ் ஆயிரும். ஏன்னா 10 ஒரு 2 கொஸ்டின் அங்கங்க எடுத்து போட்டிருப்பாங்க. அதுதான் விஜயோட பேசுனது வரணும். ஏதாவது ஒரே ஒரு கருத்து விஜய் வந்து புதுசா சொந்தமா பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம தான் சொல்ல முடியுமா? இப்ப இந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவேன்னு சொல்லும்போது, அந்த ஒரு லீலா பேலஸ்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தார். அப்ப வந்து ஒரு 3 பாயிண்ட் சொன்னார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, நான் சிஎம் ஆக மாட்டேன். நான் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் குடுப்பேன். அப்படின்லாம் சொல்லும்போது வந்து பாத்துக்கோங்க, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் டாபிக்கா இருந்துச்சு. இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வந்து அந்த எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாக்கு போயிருப்பாரு. அப்ப வந்து மாணவர்களும் சொல்லுவாரு, நானே கட்சி ஆரம்பிச்சு நானே கூப்பிட்டாலுமே நீங்க வரக்கூடாது. சோ இது மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லாம நார்மலாக தமிழக அரசியல்வாதிகள் என்ன வடை சுடுவாங்களோ, அதே வடைய திருப்பி சுட்டிருக்காரு. சோ ஒரு சினிமாட்டிக் அந்த கரிஸ்மா, அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு சேர்ந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% தான் இருக்கும். ஏன்னா அவங்க பிரேமலதா அவர்கள் சொல்றதுபடி பார்த்தா 20 லட்சம் பேரு மேல விஜயகாந்துக்கு வந்து இந்த மதுரை மாநாட்டுல இருந்து கூட்டியிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்துக்கோங்க. ஆனா விஜயகாந்தோட பொலிட்டிக்கல் கேரியர் என்னாச்சு? 2006ல அந்த கிரேஸ்ல அவர் மட்டும் ஜெயிச்சார். வேற எங்கேயுமே ஜெயிக்கல. அதற்கு பிறகு 2009ல அந்த இது வந்து லோக்சபா எலக்ஷன்ல அவரால ஒண்ணும் பெருசா சோபிக்கல. 2011ல வந்து எதிர்க்கட்சி அந்த ஏடிஎம்கே ஓட இதா சேர்ந்து அந்த எதிர்க்கட்சி இதானார். பட் அதற்கு பிறகு அவர் திரும்பி தனியா ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மக்கள் நல கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவரோட விஜயகாந்த் அவர்கள் நல்லபடியா இருக்கும்போதே வந்துட்டு அவரோட அந்த டவுன்ஃபால் அவர் பொலிட்டிக்கல் டவுன்ஃபால் வந்து நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ விஜய்க்கும் வந்து அதான். விஜய்க்கு வந்து நீங்க அந்த கூட்டம் வந்துச்சு அப்படின்னா, நார்மலா தான். இப்ப இவரு சீமான் அவர்கள் சொன்ன மாரி தான். ஒரு இடத்துல நயன்தாரா போயிருந்தாங்கன்னா, அந்த கூட்டம் வரதானே செய்யும். சோ அந்த ஒரு கிரேஸ் இருக்கு. அதுக்காக அவர் வந்து ஓட்டு வாங்க மாட்டாரு அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு நோட்டபிள் பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார். பட் அது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஏன்னா அவ்வளவு கூட்டம் வந்திருப்பாங்க. அந்த கூட்டம் எல்லாம் வந்து எலக்ஷன் டேட்ல அவங்க ஊருக்கு போய் ஓட்டு போடுவாங்களா? அப்படிங்கிறது வருது. இன்னொன்னு சோசியல் மீடியால வந்து நீங்க பாத்துக்கோங்க, விஜய் ஃபேன்ஸ் நீங்க சோசியல் மீடியால ஒரு பரபரப்ப வச்சுதான் தமிழக அரசியல் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், எப்பவோ சீமான் முதலமைச்சர் ஆயிருப்பார். ஏன்னா நீங்க நீங்க ட்விட்டர்லயா இருக்கட்டும், Facebookலயா இருக்கட்டும், அவருக்கான ஆதரவு அலைகள் வந்து ரொம்ப அதிகம். ஆனா அவங்கள எங்க இருந்து ட்விட் போடுறான் அப்படின்னா, மலேசியால இருந்து ட்விட் போட்டிருப்பான். துபாய்ல இருந்து ட்விட் போட்டிருப்பான். சோ அது மாரி தான். சோ அது மாரி வந்துட்டு இப்ப விஜய்க்கு இருக்கான்னா, கேரளால இருந்து ஒரு 4 பேர். சோ அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன ஓட்டு இருக்கு? So அது மாரி தான் இருக்கு. ஆனா ஓட்டுகள் பிரியும் என்று பார்த்தால், நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு கண்டிப்பா பிரியும். விசிகே ஓட்டு கண்டிப்பா பிரியும். டிஎம்கே, ஏடிஎம்கேல வந்து இந்த நிச்சயமா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? இப்ப டிஎம்கேலயே சில இடங்கள்ல வந்து பாத்துக்கோங்க, ஒவ்வொரு அ ஊர் தொகுதியிலயுமே ஒரு ஃபேமிலிய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நாட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஸ்டாலின் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாம, ஒவ்வொரு ஊர்லயுமே அவங்க அது மாரி தான் இருக்கும். சோ அது மாரியான சில வெறுப்புகள்லாம் இருக்கும்ல. ஏன்னா செகண்ட் லெவல் அடுத்த ஜெனரேஷன். அது மாரியான சில வாக்குகளும் வந்து விஜய் அவர்களுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே வந்து ஹவ் ஹி கேரிஸ். ஏன்னா ஒரு மாநாடு போட்டுட்டாரு, பேசிட்டாரு. அடுத்து ஐ திங்க் வந்து டிசம்பர் மந்த் வந்து அவரும் திருமாவளவனும் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழால ஒரே மேடையில இது பண்ண போறாங்க. சோ அதுல வந்து அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியல. அதை தாண்டி அவர் வந்து பிரஸ் மீட் பண்ணணும். நெறைய இடங்கள்ல வந்து பத்திரிகையாளர்களுக்கு எப்படி சந்திக்கிறது. ஏன்னா ஃபேப்ரிகேட்டட் பிரஸ் மீட் கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து அதுல வந்து ஒரு பத்திரிகையாளர் போவாரு. நீங்க என்ன சார் படியும்? உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? உங்களுக்கு காலைல என்ன சாப்பிட்டீங்க? நைட் என்ன பாட்டு கேட்டு தூங்குவீங்க? ஏன் நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? இந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டட் பிரஸ் மீட் வந்து நம்ம நெறைய அரசியல் தலைவர்கள பார்ப்போம். அது மாதிரி பிரஸ் மீட் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டல் பிரஸ் மீட் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வெளில வரும்போதோ, இல்ல வந்து ஒரு கார்ல போகும்போதோ, இது மாதிரியான அந்த அந்த பிரஸ்ஸ எப்படி அவர் சந்திக்க போறாரு அப்படிங்கிறத தாண்டி இத பார்க்கணும். இன்னொன்னு அந்த 234 234 தொகுதியிலும் விஜயை தாண்டி அந்த ஆனந்த் பொதுச் செயலர் ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா? அவராலேயே இன்னைக்கு ஜெயிக்கும். விஜய் வந்து ஒரு தொகுதியில இருந்தாருன்னா விஜய் ஜெயிப்பார்ன்னே வச்சுக்கோங்க. லெட்ஸ் கன்சிடர் தட் எக்ஸ் ஃபேக்டர். பட் அவரை தாண்டி அந்த அவரோட பொதுச் செயலாளராலே இன்னைக்கு ஜெயிக்க முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ அவர தாண்டி பல ஃபேஸஸ் இருக்கணும். அ பூத் கமிட்டி இருக்கணும். ஏன்னா நார்மலா 65,000த்துக்கு மேற்பட்ட பூத் இருக்கு. அந்த பூத் கமிட்டி இருக்கணும். அந்த ஒவ்வொரு பூத்லயுமே வந்துட்டு இந்த பெரிய தலைவர்கள் அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே தாண்டி அவங்க வொர்க் பண்ணணும். அதுக்காக ஏன்னா இப்ப ரூலிங் பார்ட்டியா டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
எந்த அளவு அந்த இளைஞர்களை வந்து இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ ஹி மே டாக். அவர்கள்லாம் அடுத்த ஒரு 2, 3 மாநாடு போடலாம். இதே மாதிரி அவர் நல்லா ரிஹர்சல் பண்ணி நல்லா டெலிவர் பண்ணலாம். பட் இது எந்த அளவு வந்து கீழ வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நோ பிகாஸ் இஸ் நாட் அ ப்ரூவன் லீடர். அதனால வந்து நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். சென்னையில மழையெல்லாம் எப்படி இருக்கு வின்ஸ்டன்? சென்னையில வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி மழை இல்ல. எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் த ஃபேவர் ஆஃப் டிஎம்கே கவர்ன்மெண்ட் தான் சொல்லணும். ஸோ வந்துட்டு பெரிய வடிகால் லெவல்ல பணிகள் சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா அத? சில இடங்கள்ல வந்து சொல்றாங்க. மேபி நீங்க சன் டிவி, கலைஞர் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கு. மேபி மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மீடியா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனா வந்து நார்மலா நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் மேபி ஒரு அவங்க சொல்ற சில ஏரியால வந்து இருக்கலாம். அ ஆனா நார்மலான ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மலைக்குமே வந்து தண்ணி தேங்கி தான் இருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. சேறு சகதியா தான் இருக்கு. ஸோ அந்த ட்ரபுள் இல்லாமலாம் கிடையாது. மெயின் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க காட்டுற மாரி அண்ணா சாலை, இல்ல அந்த வடபழனி 100 அடி சாலை, அது மாரியான ரோடுகள் இருக்கலாம். நம்ம மேபி நான் இப்படி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஐ கான்ட் கேரண்டி த ஹோல் சென்னை. நான் டிராவல் பண்ற ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100% நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப நார்மலான என்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அதே பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் மழையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு பெரிய அளவான மழைன்னு சொல்ல முடியாது. இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன மழையுமே வந்து பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து பெரிய அளவுல மழை கிடையாது. போன டிசம்பர்ல பேஞ்ச மழை திருப்பி வந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து அத சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா இட் ஹாஸ் டூ பி அப்ரிஷியேட்டட். பட் அந்த அளவு அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். 2017ல புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு, எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து ரொம்ப தீவிரமா அப்போ வந்து வேலை செஞ்சாருன்னு சொல்லணும். வீட்டுக்கு வாசல்ல நின்னு கருப்பு கொடி காட்டியதாக இருக்கட்டும், ஆ மிகப்பெரிய ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார்ங்கிறது மக்கள் எல்லோருடைய பார்வையாகவும் இருந்தது. அதைத் தொடர்ந்து தான் 2021ல அவர் அரியணையை ஏற முடிஞ்சது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில், இப்போதைக்கு எடப்பாடிக்கு அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு நெறைய வாய்ப்புகள் இருந்தும் கூட, எடப்பாடி அத சரியா செய்யலையா? இல்ல அவரு எதிர்க்கட்சியா அதிமுக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே எழுறத பார்க்க முடியுது. எந்த வகையிலுமே ஏன்னா அவங்க வந்து நீங்க டிஎம்கே ஓடையும், ஸ்டாலின் அவர்களோடையும் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த கிடைச்சிட்டு இருக்க எந்த வாய்ப்பையுமே வந்து அவங்களால வந்து அவங்க ஸ்டாலினுக்கு டிஎம்கே கிடைச்சிருந்துச்சுன்னா, தே மைட் ஹவ் டன் அவ்ளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இப்ப அந்த சேலம் 8 வழி சாலையா இருக்கட்டும், இந்த பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும். இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியா வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எதிர்க்கட்சியா அவங்க எவ்ளோ ஒரு பிரசன்ஸ் பண்ணாங்க. அவங்க பண்ணது சரி, தப்பு அப்படிங்கிற டாபிக் வந்து டிஃபரெண்ட். இட்ஸ் எ டிபேட்டபிள் டாபிக். பட் ஆனா ஒரு எதிர்க்கட்சியா அவர் அழகா சொல்லியிருப்பாரு ஸ்டாலின். நாங்க அரசியல் செய்யாம அவியலா செய்வோம் அப்படின்ட்டு. சோ அதுதான் அவங்க ஒரு எதிர்க்கட்சியா என்ன பண்ணணுமோ அத பண்ணாங்க. ஆனா அது மாரி எவ்வளவோ விஷயங்கள் இருந்தும், எடப்பாடி அவர்கள் வந்து அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே கேபிட்டலைஸ் பண்ணவே கிடையாது. இப்ப அவர் சேலத்துல இருக்காரு. சேலத்துல வந்து போன தடவ பேஞ்ச மழையில வந்து சேலத்தோட மெயின் ஏரியாலலாம் வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஃப்ளட் இருந்துச்சு. அட்லீஸ்ட் வந்து ஓகே அங்கேருந்து சென்னை கிளம்பி வரணும். அட்லீஸ்ட் சேலத்திலேயே அந்த ஃப்ளட்ல போய் நின்னு, அத வந்து ஒரு மீடியாட்ட பேசி அத ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருந்திருக்கணும்ல. சோ அத வந்து அந்த ஹைலைட் பண்ணி கவர்ன்மென்ட்க்கு கொண்டு போய் அத சரி பண்ணியிருந்திருக்கணும்ல. அது மாரி எந்த ஒரு விஷயமுமே வந்து எடப்பாடி பண்ணதா இல்ல. அத தாண்டி ஒவ்வொரு விஷயம் வேங்கை வயல் விஷயம் இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ரூலிங் பார்ட்டிய விடுங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வேங்கை வயல் இஷ்யூக்கு எடப்பாடி அவர்கள் செய்தது என்ன? இப்ப இந்த ஃப்ளட் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த லாக் அப் டெத் வந்து இவங்க ஆட்சியில வந்து நடந்துகிட்டு டிஎம்கே ஆட்சியில நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவர் ஆட்சியில லாக் அப் டெத் நடக்கும்போது, அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுச்சு டிஎம்கே. பட் எடப்பாடி என்ன பண்ணார்? இவ்வளவு நீங்க பாருங்க லாஸ்ட் 3 இயர்ஸா டிஎம்கே கவர்ன்மென்ட்டோட விஷயத்துக்கு வந்து கேள்வி கேட்கப்பட்டது என்றால், அது அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பிஜேபியோட தலைவர் ஆனதற்கு பிறகு அந்த ஒரு பிரசன்ஸ்ல தான் ஒரு டிஎம்கே வந்து கேள்வியே கேட்கப்படும். ஏன் நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இப்ப தீபாவளி முடிஞ்சுச்சு. 2021ல அந்த ஆவி ஸ்வீட்ஸ் விஷயத்துல ஆரம்பிச்சு, எந்த ஒரு அத்திக்கடவு விஷயம் வரை ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஒரு ஆக்டிவான ஒரு அப்போசிட் லீடரா அவருமே வந்து பாருங்க 100 அவுட் ஆஃப் 100 வாட் ஸ்டாலின் டிட் அது அப்படியே அண்ணாமலை செஞ்சாரு நம்ம சொல்ல முடியாது. அதுலயுமே சில டெஃபிஷியன்சி இருக்கு. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவரால முடிஞ்ச லெவலுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டார். பட் அதுலயுமே வந்து அதுல பாதி கூட வந்து எடப்பாடி அவர்கள் செய்யவில்லை. இன்னைக்குமே வந்து எவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்துமே அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போனன்ட் லீடரா இருக்காரு. சரி பரவாயில்ல கவர்ன்மெண்ட் செய்யற நல்ல விஷயத்துக்கெல்லாம் அப்படியும் எதுவும் கிடையாது. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போனன்ட் லீடராவும் கிடையாது.
ஒரு நார்மலான தமிழக அரசியல் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் கிடையாது. இதனால வந்து நிச்சயமா தமிழ்நாட்டோட அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய அந்த வேக்கம் வந்து இருக்குது. இத வந்து வேற யாரும் ஆஃப்டர் நவம்பர் 29 வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வந்ததுக்கு பிறகு அந்த 3 மாசம் இருக்கிற அந்த அப்பனன்ட் வேக்கும வந்து அவர் வந்து தான் ஃபில் பண்ணணும். அந்த ஒரு வேக்கும கூட ஃபில் பண்றதுக்கு ஏடிஎம்கே தயாராக இல்ல. சோ எந்த இடத்துலயுமே ஃப்ரம் 2021 எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு ப்ராப்பரான எதிர்க்கட்சியா ஒரு ஜனநாயக கடமைய வந்து அ அதிமுகவும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்க பேசும்போது நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி நின்னிருந்தாலும் கூட நெறைய இடத்துல ஆக்டிவான எதிர்க்கட்சியாக அண்ணாமலை தான் செயல்பட்டார். அது வந்து ஆவின் ஸ்வீட்ஸ் ஊழலிலிருந்து அடித்தட்டு மக்களுக்காக குரலாக ஒலித்தார் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்படி ஒலிச்சும் கூட அண்ணாமலை குரல மக்கள் கேட்கலையா? 2024ல திமுகக்கு தானே 40க்கு 40 குடுத்தாங்க. 2024ல வந்து பார்த்துக்கோங்க, நிச்சயமாக வந்து அண்ணாமலை அவர்களோட அந்த பர்ட்டிகுலர் மேபி மத்த 38 க அசெம்பிளி அந்த பார்லிமென்ட் இது பண்ணாலுமே, கோயம்புத்தூர்ல அவர் ஜெயித்திருக்க வேண்டும். கண்டிப்பா ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டோட அந்த ஒரு எலக்டோரல் அந்த ஹிஸ்டரிய நம்ம திரும்பி பார்க்கணும். அத பார்க்கும்போது அவர் வாங்குன அந்த க லாக்ஸ் ஆஃப் வோட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அதையும் தாண்டி வந்து திமுகவுடைய அரசியல் வந்து அங்க வேலை செஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்னு மக்கள் வந்து எந்த அளவு வந்து யோசித்து வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா, கோயம்புத்தூர் மக்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து எம்பியாக ஜெயித்திருந்தால், இந்நேரம் அந்த லாஸ்ட் எலக்ஷன் முடிஞ்சு இந்த ஒரு 6, 7 மாசத்திலேயே வந்து கோயம்புத்தூருக்கு எவ்வளவோ ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து அவர்கள் செய்திருக்க முடியும். ஏன்னா, தே நோ ஹவ் மச் அண்ணாமலை வந்து டைரக்ட்டா வந்து ஹி இஸ் கனெக்டட் டூ பிரைம் மினிஸ்டர். ஹவ் மச் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டூ ஹோம் மினிஸ்டர். ஹவ் மச் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டூ பினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து மக்கள் தெரிந்தும் அவருக்கு வாக்களிக்கவில்லைங்கிறது மக்களோட இழப்பு தான். இது வந்து அண்ணாமலை அவர்களுடைய இழப்புன்னு சொல்லவே முடியாது. அண்ணாமலை வந்து ஓகே இது பண்ணோம். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டாரு. அடுத்த லெவல் அவர் அப்கிரேட் பண்றதுக்காக யுகே போயிருக்காரு. அவர் படிச்சுட்டு வரப்போறாரு. அவ்வளவுதான். ஆனா அந்த மக்கள் எடுத்துக்கோங்க. ஒரு திமுக எம்பிய செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திமுக எம்பில அந்த 6 மாசம் அந்த திமுக எம்பியால வந்து கோயம்புத்தூருக்கு வந்து என்ன ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம். நம்ம மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணீங்கன்னா, மும்பை அண்ட் புனே. சோ பூனேயோட அந்த ஆக்சுவலா சென்னை தமிழ்நாட்டுல இருக்காங்க சென்னை அண்ட் கோயம்புத்தூர். இதே நீங்க வந்து மும்பையும், சென்னையுமே கம்பேர் பண்ண முடியாது. மும்பை குரோத் வரும். பட் டியூ டூ டிஃபரெண்ட் ஏரியா. பட் பூனேயோட குரோத்ல ஒரு 10% கூட கோயம்புத்தூர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அந்த ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு, அவங்க உள்ள பூனேல பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஹஸ் ஸ்டார்டட் ஃபங்ஷன். அது பண்ணலாம். ஆனா அங்க எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு. எவ்வளவு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துக்கோங்கன்னா நெக்ஸ்ட் ட்வின் சிட்டீஸ்ன்னு சொல்லலாம். மும்பைக்கு அடுத்து பூனே சொல்லலாம். அப்படி எந்த ஒரு இடத்துலயுமே இல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கிடைச்சது. ஆனா மேபி அவங்க இன்னும் வந்து அந்த திராவிட டிஎம்கேவோட அந்த மீடியாவோட ப்ரீச்சிங்கா இருக்கட்டும், அது எந்த அளவு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்துட்டு இவங்க என்னதான் பண்ணாலுமே வந்துட்டு நமக்கு வந்து அந்த பிஜேபி வந்து நமக்கு உள்ள வந்துரும். பிஜேபி வந்தா அப்படி ஆயிரும். பிஜேபி வந்தா இப்படி ஆயிரும். பிஜேபி வந்தா எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுருவாங்க. நாட்டுல வந்து ஒரு சுமூகமான விஷயமே நடக்காது. இது மாரியான விஷயங்கள சொல்லி இன்னும் வந்து மேபி தே நீட் 1 ஆர் 2 மோர் இயர்ஸ். இந்த மாய வலையிலேருந்து வந்து மக்கள் வெளியில வந்து உண்மைய புரிஞ்சுக்கணும். அது மேபி அகைன் கன்டின்யூ டிஎம்கே வந்து கன்டின்யூவா ஆட்சியில இருக்கும்போது அத வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்ப 2021ல ஓட்டு போட்டதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. முதல் கையெழுத்து நீட் ஒழிப்புன்னு நெனச்சு ஓட்டு போட்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு 5% பேர் இருக்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம். அந்த 5% பேர் இப்ப 2026ல ஓட்டு போடும்போது யோசிப்பாங்கல்ல. அதே மாரி எஜுகேஷன் லோன தள்ளுபடி பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இபி கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாசமும் நாங்க கணக்கெடுப்போம். இதெல்லாம் நம்பி வாக்களித்த மக்கள் இருப்பாங்கல்ல. அவங்களால என்ன செய்ய முடிந்தது? இதுவே வந்து மத்த ஸ்டேட்ல அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் பிஜேபி ரூல் வந்துருச்சுன்னா, அதற்கு பிறகு 2வது முறை ரொம்ப ஈஸியா பிஜேபி இஸ் ரிப்பீட்டிங் இட். அது எதனால முடியும்? ஒன்ஸ் மக்கள் விரும்பி அரசை கொடுப்பதனால மட்டும் தானே முடியும். சோ அத வந்து நம்ம மக்கள் வந்து அத கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அதுக்கான டைம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு 67க்கு பிறகு ஆல்மோஸ்ட் பாத்துக்கோங்க ஒரு 50 வருடத்திற்கு மேல வந்து அந்த திராவிட இத வந்து எஜுகேஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா குழந்தைகள் 6வது, 7வது படிக்கும்போதே வந்து பாத்துக்கோங்க, இவங்களோட அரசியல் கொள்கையை சேர்த்து தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்துக்கோங்க, அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா வெளில இந்த லாஸ்ட் 2024 எலக்ஷன் இன் ஸ்பைட் ஆஃப் அண்ணாமலைஸ் ஆல் ஹார்ட் வொர்க் அந்த ரிசல்ட் வந்து அட்லீஸ்ட் அவருக்கு ஃபேவரபிளா வராததுக்கு ஒரு காரணம் வந்து, மக்கள் வந்து அந்த திராவிடியன் ஐடியாலஜில இருந்து வந்து இன்னும் 100% விடுபடவில்லை. அது அது உடனே ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கான டைம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2026 2031க்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுல வரும்.
வின்சென்ட், நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த இந்த நேரம், இந்த நிமிடம் அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக கோயம்புத்தூருக்கு இருந்திருந்தால், கோயம்புத்தூர் வந்து மற்றொரு புனே போல மாற்றி இருப்பார். டைரக்ட்டா ஹி கேன் ஏபிள் டூ கான்டாக்ட் அவர் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அப்டின்லாம் சொன்னீங்க. அப்போ வந்து தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும், தமிழகத்துக்கு திட்டங்கள் வரணும், தமிழகம் வளர்ச்சியை காண வேண்டும் என்றால், அ அப்ப வந்து பாஜக எம்பி இருந்தால் மட்டும் தான் முடியுமா? அப்ப மத்திய அரசு தமிழகத்த புறக்கணிக்கிறாங்களா? இல்ல மத்திய அரசு வந்து எந்த ஒரு ஸ்டேட்டையும் ஏன்னா இது வந்து நெறைய தடவ வந்து சொல்லிட்டாங்க. சரியா? நீங்க வந்து எப்படி வந்து நம்ம டாக்ஸ் வந்து பிரியுது அப்படிங்கிறது. இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த சென்னையோட மெட்ரோ ஃபேஸ் 2 அதுக்கான பட்ஜெட் வந்து அலோகேஷனுக்கு வந்து ரொம்ப இது பண்ணாங்க. இவ்வளவு அது ஸ்டேட் ப்ராஜெக்ட். நோவேர் சென்ட்ரல் இஸ் இன்வால்வ்ட் இன் தட் ப்ராஜெக்ட். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் பிரைம் மினிஸ்டர பார்த்து வந்த உடனே, அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களுமே ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு போட்டாங்க. அதற்கு பிறகு வந்துட்டு தோ இட் இஸ் ஸ்டேட் கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து அதுக்கான ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏன்னா நம்மளா சொல்றத பாத்தீங்கன்னா, டி.ஆர். பாலு வந்து டெல்லியில வந்து ஒரு 7, 8 மந்த்ஸ் முன்னாடி ஒரு பேட்டி குடுத்திருப்பாரு. அவர் வந்து அக்னாலட்ஜ் பண்ணியிருக்காரு. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இஸ் கிவிங் த ஃபண்ட். ஓகே. சோ இது மாரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து மாநில அரசுக்கு, அது வந்து தமிழ்நாடா இருக்கட்டும், இல்ல மகாராஷ்டிராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த இப்ப ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையா இருக்கட்டும், இல்ல ஜிஎஸ்டியோட ஷேரா இருக்கட்டும், அதுல மத்த ஒவ்வொரு எஜுகேஷனுக்கான எஜுகேஷன் ஃபண்ட் இருக்குங்களா, அவங்களோட அந்த நார்ம்ஸ வந்து இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சில இடங்கள்ல வந்து இவங்க வந்து இப்ப நார்மலா வந்துட்டு எஜுகேஷனுக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பிரச்சனை வந்துச்சு. அவங்களோட அந்த நார்ம்ஸ வந்து இவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ணாத பட்சத்துல அவங்க ப ப அத நார்ம்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமேல் குடுத்துடுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. எந்த ஒரு ஃபண்டுமே நமக்கு தெரியும். டிஎம்கே இஸ் டூயிங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை ஏதோ ஒரு ஃபண்ட வந்து டிஎம்கே வந்து குடுக்காம பிஜேபி குடுக்காம இருந்தாங்கன்னா, இவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க குடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யுபிக்கு அதிகம் குடுத்துட்டாங்க. அப்படின்னா, அது வந்து இந்த பிளானிங் கமிஷனா அங்க இருக்கட்டும். அந்த ஒரு ஃபார்முலா பேஸ்டு சிஸ்டம். இப்ப ஃபார்முலா பேஸ்ட் சிஸ்டம் அவங்களோட பாப்புலேஷன் அதெல்லாம் வச்சு அது வந்து இப்ப இவங்க 2004 டூ 2014 வந்து இவங்க வந்து டிஎம்கே வந்து அங்க பார்ட்டில 1919 டூ 1999 டூ 2014 சொல்லலாம். 15 வருஷம் இவங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு பவர்ல இருக்கும்போது, அவங்க அந்த ப்ரொபோர்ஷன் என்ன போச்சு? அப்ப என்ன யுபியோடயோ, அந்த ஸ்டேட்டோடயோ இவங்க அதிகம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? சொல்லப்போனா அத விட அதிகமா தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான ஷேர் வந்துகிட்டு இருக்கு. சோ அப்படிதான் சொல்ல முடியும். என்ன நம்ம சொல்ல வரோம்னா, பிஜேபி எம்பிக்கள் இருந்தா, அவங்க டைரக்ட்டா இப்ப இவங்க பண்றாங்க. இப்ப தமிழக எம்பிக்கள் என்ன பண்றாங்க? தே ஆர் ரைட்டிங் லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் ஆஃப்டர் லெட்டர்ஸ் அவங்க எழுதலாம். பட் அந்த லெட்டர்ஸ எழுதிட்டு இருக்க நேரத்துல, அவங்க டெசிஷன் மேக்கர்ஸா இருக்கிறதுக்கும், ஒரு லெட்டர் எழுதுறவங்களா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப ஒரு 4 பிஜேபி எம்பி வந்து அங்க மினிஸ்டரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தே கேன் டேக் த டெசிஷன். ஏன்னா அவங்க பார்க்குற ஒரு விஷயம், ஓகே நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ஈஸியா டெசிஷன் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா இப்ப இருக்கிற எம்பி வந்து அத எடுத்து, அத ஒரு பண்ணி, அத லெட்டர எடுத்து, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ்லாம் இருக்கு. இப்ப இதுல இப்ப இப்ப எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சி இப்ப வந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு சிஎம் எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம்மா இருந்தப்ப, சேலத்தோட டெவலப்மென்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு அந்த டெவலப்மென்ட் இல்ல அப்படிங்கிறதுனால உங்க கேள்விய நான் மாத்தி கேட்டேன்னா, திமுக சேலத்தை புறக்கணிக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. அந்த டைரக்ட்டா அவர் அந்த சீட்ல இருக்கும்போது, அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ யாரு பிரைம் மினிஸ்டரா வரப்போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தெரியும்போது, தமிழகம் மட்டும் வந்து ராகுல் காந்தி தான் வருவாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்துச்சுன்னா, அத வந்து நோ ஒன் கேன் சேவ் தமிழ்நாடு. அவர் வந்து 96 ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னத நம்ம திருப்பி சொல்ல முடியும். ஆண்டவனால கூட தமிழ்நாட்ட காப்பாத்த முடியாது. அப்படிங்கிறது தான் இருக்கும். சோ வந்து மக்கள் வந்து யாரு அடுத்து பிஎம்மா வரப்போறாங்களோ, அவங்க இப்ப இடைத்தேர்தல்ல ஏன் ஆளுங்கட்சி ஜெயிக்குது? என்னதான் அவங்க இது பண்ணாலும், இடைத்தேர்தல் யார் ஆளுங்கட்சி ஜெயிக்குது அப்படின்னா, அவங்க தான் பவர்ல இருக்காங்க. சோ அந்த எம்எல்ஏ நமக்கு வந்துச்சுன்னா, வி வில் கெட் சம்திங், வி வில் கெட் குட். அந்த ஒரு பார்வை வந்து லோக்சபா எலக்ஷன்லயுமே நம்ம மக்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் நிச்சயமாக வந்து தமிழ்நாடு வில் ஹேவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ரொம்ப நன்றி வின்சென்ட். இத்தனை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.